சொன்னீங்களா? சொல்லி இருக்க மாட்டீங்களே. நீங்கள் கேட்டீங்க லைவில் இருக்கிறவங்க எல்லாருமா. நான் என்னம்மா சொன்னேன்? எல்லாரும் கேட்டாங்களா? மத்தியானம் தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் வந்து எங்கேயோ இருக்கிறவங்க நான் எப்போ ஹார்ட் ப்ராப்ளம்னு ஒரு லைவ்ல சொன்னமா, நீ இங்கே இருக்கும்போது உடம்பு சரியில்லைன்னு. அப்பத்துலேருந்து இப்போ வரையும் உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, ஆன்ஜியோ பண்ணீங்களா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சுடர் குரு ஹாய் வாங்க. ஹாய் சங்கவி, என்னை ஞாபகம் இருக்கிறதா? உங்களின் சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரா அப்படிங்களா? தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எனக்கு நிஜமாக ஞாபகம் இல்லை. ஏன்னா நீங்கள் அப்போ எப்பயாவது வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைவ் வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரு யாருமே கிடையாதுங்க. எங்கள் வீட்டிலே இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரு. அதுக்கப்புறம் தான் வெளியிலேருந்து வந்த சப்ஸ்கிரைபர்லாம். பரவாயில்ல, இருக்கட்டும், சந்தோஷம். மறந்துட்டீங்க சங்கவி. இல்லைங்க, இடையில ஒரு மாதம் நான் லைவ் போடலை, அதனால் மறந்துருப்பேன். அதுக்காக சாரி சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் மறக்க மாட்டேன். சுடர் குரு, நான் இதுக்கப்புறம் மறக்க மாட்டேன். வாங்க, இதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களை மறக்காமல் வெல்கம் பண்ணுவேன். வெல்கம் சுடர் குரு ப்ரோ. ஓகே, பரவாயில்ல. சாப்பிட்டீங்களா? சரி, பரவாயில்ல, மறந்துட்டீங்க. ஓகே, சாரி சொல்லிட்டேனே, இதுக்கப்புறம் மறக்க மாட்டேன். முனிராஜ் லைவ்ல இருக்கீங்களா? மாத்திரை எல்லாம் சரியா சாப்பிட்றாங்களா? இப்போ என்ன டேப்லெட்டு சாப்பிட்றாங்க? அதே தான், ஆஸ்பிரன் டேப்லெட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிபி, சுகர், அப்புறம் என்ன இருக்குது, அல்சர், இது எல்லாமே இருக்குது. அதனால் வந்து ஒரு பேலன்ஸ்டிக்கான நிறைய டேப்லெட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து நைட்டில் வந்து ஆஸ்பிரண்ட் எடுக்கணும், பகலில் வந்து பார்த்திங்கன்னா பிபி டேப்லெட் எடுக்கணும், அதுக்கப்புறம் சுகர் டேப்லெட் எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. அது வந்து விட முடியாதான், லைஃப் லாங் மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். ஆன்ஜியோவே வந்து இன்னும் நாங்கள் பண்ணலை. அப்படியே பண்ணாலும் கூட அது லைஃப் லாங் வந்து டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு நாட்டு மருந்தோ இல்லை ஹோமியோபதியோ அதெல்லாம் செட் ஆகாது. நானே க்யூர் பண்ணிடுவேன். என்னடா அது, இவங்களே க்யூர் பண்ணிடுவாங்களாம்? கண்டிப்பாக 100% எனக்கு முடியும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஹெவி அல்சர் இருக்கிறதுனால அந்த இது வைத்தியம் செட் ஆகாது. அதுக்காக தான் அதெல்லாம் நாங்கள் பண்ணலை. சிஸ்டர் நலமா? லைக் டன். விஜயகுமார் பிரதர் வாங்க, சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? உமி சாப்பிட்றாங்களா? உமி இல்லை, நம்ம ரெண்டக்கா, ரேண்டக் தானே, ரேண்டக் சாப்பிட்றாங்க, உமி இல்லை. உமி வந்து எப்பயாவது தான், எங்கேயாவது இந்த வேற ஏதாவது டாக்டர் போனால் தான் கொடுப்பாங்க. இதுக்கும் முன்னாடி சின்டாக்கா, இதுக்கும் முன்னாடி சின்டாக் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரேண்டக் வந்திருக்கிறாங்க. என்னமோங்க. ஆனால் மாத்திரை சாப்பிட்ற லைஃப்லாம் நிஜமாக பார்க்கும்போதே பயமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கும் சரி, எங்கள் அக்காவுக்கும் சரி பிபி இருக்குது. அடுத்தது சுகர் தான். பிபி வந்தால் சுகர் ஃப்ரீ, அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்ப்போம். இப்பயே கொஞ்சம் ஆனால் நான் 40 வயசில் மேனேஜ் பண்ணிவிடுங்க. நான் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் இருக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு பிபி இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அக்கா, இவர் விக்கி இஸ் பேக். வாங்க 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 விக்கி, சாப்பிட்டியா? ஐ டுடே வீடியோ நாட் கிளியர். அப்படியா? கிளியரா இல்லையோ? ஏதாவது இங்கே இருக்குமா? ஒரே நிமிஷம் இருங்க, தொடச்சிருவோம். இப்போ ஓகேவா? அது வந்து கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கு பாப்பா, கையெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அது அழுக்காக இருந்திருக்கு. இப்போ பார்த்தா நல்லா இருக்கு. விசிட் ஹாஸ்பிட்டல் ஃபார் செக்அப். நாளை மறுநாள் போகிறோம். வேலைக்கிழமை தான் அப்பாயின்மெண்ட்டு, அதனால் வேலைக்கிழமை போகிறோம்.